Hello students. So in the video la nama gravity separation method பார்க்கலாம். So last video la வந்துட்டு different methods of concentration of words நம்ம பார்த்தோம். அதுல first method வந்து gravity separation. So gravity separation அப்படின்றத it is otherwise called as hydraulic wash னு சொல்லலாம். So in the method நோடைய basic principle என்ன அப்படினு பார்த்தோம்னா it is based on the difference between the specific gravity of ore and gangue. So last video la gangue na enna nama sonnom, gangue அப்படின்றது the impurities present in ore. So in the gravity separation method வந்து இந்த ஓரில் ஓருக்கும் கேங்கு பார்ட்டிக்கலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டிஃப்ரென்ஸை பொறுத்து தான் கான்சன்ட்ரேஷன் நடக்கும். ஸோ ஓர் அப்படின்றது the ore particles always have a very high specific gravity. ஸோ நம்ம வந்து சாதாரணமாக நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வெயிட் ஓர் பார்ட்டிக்கலுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். whereas the gangue particles have low specific gravity. வெயிட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த வெயிட் டிஃப்ரென்ஸை வச்சு தான் நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு ஸ்லாண்டிங் ஸ்லோப் எடுத்துக்கிறோம். அந்த ஸ்லாண்டிங் ஸ்லோப்பில் வாட்டர் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து வாட்டர் கனெக்ஷன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக்காக ஒரு ஸ்லோப் இருக்குது. இது வந்து ஓர் ஃபீட் பண்ணுறதுக்கான ஃபனல். ஸோ நம்ம எப்போதுமே ஓர் வந்து கான்சன்ட்ரேஷன் மெத்தடில் க்ரஷ்டு ஓர் எடுத்துக்கணும். க்ரஷ்ட் அண்ட் பவுடர்டு ஓர். நம்மளுக்கு பூமிக்கு அடியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஓர் வந்து எல்லாமே எப்படி இருக்கும்னா கல்லுக்கல்லாக அந்த மாதிரி தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் சைஸ்டு பார்ட்டிகல்ஸில் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் யூனிஃபார்மாக நம்ம என்ன பண்ணுறோம், அடித்து உடச்சி பவுடராக க்ரஷ் பண்ணிடுறோம். சரியா? ஸோ அந்த மாதிரி பவுடர்டு க்ரஷ்டு ஓரை இந்த ஃபனல் வழியாக நம்ம இந்த ஸ்லாண்டிங் ஸ்லோப்பில் போட்டு வாட்டரை வந்து வேகமாக வந்து அடித்து விட்டோம் அப்படின்னா இந்த வாட்டர் இந்த ஓரில் இருக்கக்கூடிய லைட்டர் கேங்கு பார்ட்டிகல்ஸை அதோடு எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும். ஹெவியர் ஓர் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணிடும், இந்த மாதிரியான இடத்துல போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ வாட்டர் என்ன பண்ணுது, கேங்கு பார்ட்டிகல்ஸை எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ வாட்டர் கூட கேங்கு பார்ட்டிகல்ஸ் வெளியில் போயிடுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன செட்டில் ஆகுது அப்படின்னா ஓர் வந்துட்டு செட்டில் ஆகுது. ஓர் பார்ட்டிகல்ஸ், கான்சன்ட்ரேட்டட் ஓர் பார்ட்டிகல்ஸ் செட்டில் ஆகுது. ஸோ ஓர் பார்ட்டிகல்ஸ் அப்படின்றது தே ஹாவ் ஹை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸோ அதனால் அது வாட்டரில் என்ன பண்ணலை, அடிச்சுட்டு போகலை. இது வந்து லோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அதனால் இது வாட்டர் கூட என்ன ஆகிடுது, மூவ் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல இந்த கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் என்ன மாதிரியான ஓர்ஸுகள்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தே ஆர் யூஸ்டு ஃபார் ஆக்சைடு ஓர்ஸ் as well as for native ores. So oxide ore-க்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா hematite. Hematite ஃபார்முலா வந்து Fe2O3 and tinstone. Tinstone, it is an ore of tin. நேட்டிவ் ஓருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு. ஸோ கோல்டு நம்ம என்ன பண்ணலாம், கிராவிட்டி செப்பரேஷன் மூலமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி ஆக்சைட்ஸ் ஓர் ஹெமடைட்டும் டின்ஸ்டோன். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 3 மார்க்ஸில் இதில் கேட்பாங்க. இது வந்து 1 மார்க்கில் இந்த ஹெமடைட்டும் டின்ஸ்டோனும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கிராவிட்டி செப்பரேஷன் அதே மாதிரி 3 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. தேங்க்யூ.